Hi friends, welcome to Masala Train. இப்போ நம்ம முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். இது வந்து கொத்து பரோட்டா மாதிரியே ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஹோட்டல்ல செய்யற மாதிரியே இருக்கும். இதை நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். இது எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். இதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபர்ஸ்ட் என்னென்னன்னு பார்த்தறலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கங்க, அதை நீல வாக்குல கட் பண்ணி வெச்சுக்கங்க. கறிவேப்பிலை 2 கொத்து எடுத்துக்கங்க. தக்காளி 1 எடுத்துக்கலாம். முட்டை 2 எடுத்துக்கங்க. சிக்கன் மசாலா தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். 2 முட்டைக்கு 2 சப்பாத்தி எடுத்துக்கங்க. சப்பாத்தியை வந்து சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கையில் பிச்சு வச்சுக்கலாம். கொத்து சப்பாத்தி செய்யறதுக்கு நீங்கள் புதுசாக சப்பாத்தி செய்யணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. மீந்து போன சப்பாத்தி இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்திடுங்க. இப்போது பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். கறிவேப்பிலை 2 கொத்து சேர்த்திக்கோங்க. இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். சிக்கன் மசாலா சேர்த்திருக்கிறதுனால அதோட காரமே இதுக்கு போதுமானது. உங்களுக்கு வந்து காரம் இன்னும் அதிகமாக தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சிக்கன் மசாலா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடலாம், ஏன்னா அது சீக்கிரமாக கருகிடும். இப்போது 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இந்த முட்டை வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை வந்து வதக்க தேவையில்லை. இது வந்து ஓரளவு பதமாக இருக்கும்போதே சப்பாத்தி சேர்த்திடுங்க. அப்போ தான் இந்த முட்டை சப்பாத்தியில் நல்லா ஒட்டும். இல்லைனா முட்டை தனியாக சப்பாத்தி தனியாக இருக்கும். இப்போது கொத்தமல்லி இலை சேர்த்திக்கோங்க. இதோட சப்பாத்தியும் சேர்த்திடலாம். முட்டையும் சப்பாத்தியும் நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா கிளறிடுங்க. அதே நேரத்தில் முட்டையும் நல்லா வேகிற அளவுக்கு கிளறிடுங்க. இதோட சப்பாத்தி குருமாவோ இல்லை சால்னா இருந்தால் ஒரு 1/2 கப் சேர்த்திடுங்க. நான் வந்து எதுவுமே இப்போ சேர்த்துல. இது சேர்த்தாமே இது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போது சுவையான கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.